Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். சிலர் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நல்லா கவனிங்க, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். வேத வசனத்தை நல்லா கவனிக்க மாட்டாங்க, வேத வசனத்தை படிக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க. ஆனா ஆபத்து காலம் வரும்போது ஆண்டவரை ரொம்ப வேகமா தேடுவாங்க. எல்லா ஞானத்தையும் 20 நிமிஷத்துக்குள்ள எனக்கு இப்பவே சொல்லி அனுப்புங்கன்னுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போதிச்சதெல்லாம் சேர்த்து ஒரே 1/4 மணி நேரத்தில் எனக்கு சொல்லிடுங்க பாஸ்டர், 1/4 மணி நேரத்தில் சொல்லலன்னா எனக்கு போச்சு முடிஞ்சதுன்னு. கர்த்தர் என்ன பண்ணுவார்? அப்ப என்ன சொல்றாரு? உங்கள் ஆபத்து காலத்தில் நானும் என்ன பண்ண போகிறேன்? நானும் பேசாம அமர்ந்து நகைக்க போகிறேன். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஒரு பாஸ்டர் இப்படியா சொன்னார், பெரிய பாஸ்டர், நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவர் சொல்ற நல்ல அனுபவம் மிக்கவர். அவர் சொன்னார், சில நேரத்தில் திடீர்னு சிலரை பார்ப்பேங்க, காங்கிரிகேஷன்ல ஆடியன்ஸ்ல பார்ப்பேன், பார்த்த உடனே எனக்கு தெரியும் என்னமோ ஆயிருக்குதுன்னு. எப்படிங்க பாஸ்டர்ன்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்களாம். சொன்னார், ஏதோ ஒன்று ஆளுன்னா வரமாட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அதனாலதான் வந்து இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று ஆகலைன்னா பிரச்சனை இல்லைன்னா ஆளை பார்க்கவே முடியாது. அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆளை பார்க்கும்போது என்ன பிரச்சனை நிறையவே கேட்டுருவேன் நான் எடுத்த உடனே. வாங்க என்னங்க பிரச்சனை? கோயிலுக்கு வந்திருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம் அவங்களுக்கு. ஏன்னா பிரச்சனை இருந்தாதான் கோயிலுக்கு வர்றவங்க. அவங்க அதிகாலையில தேடுவாங்க, கர்த்தரை தேடுவாங்க, ரொம்ப தீவிரமா தேடுவாங்க, எல்லா ஜபத்துக்கும் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாம் செய்வாங்க. பிரச்சனை இல்லாம இருக்கட்டும், அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட்டு மறந்து போய்விடுவார்கள். அதை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தை எதற்கு உதவுகிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம், நல்லா கவனிங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், எல்லாரும் சொல்லுங்க, உபதேசத்திற்கும், அப்புறம் என்ன, கடிந்து கொள்ளுதலுக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? உபதேசிக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்திருத்தலுக்கும், சொல்லுங்க, நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பித்தல். அதேதான் நீதிமொழிகளும் சொல்லுது பாருங்க. அதனுடைய ஒற்றுமையை கவனியுங்கள். நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். யாருடைய கடிந்து கொள்ளுதலை? வார்த்தையினுடைய கடிந்து கொள்ளுதலை. கர்த்தருடைய வார்த்தை அவர்களை கடிந்து கொள்ளும் போது, அவர்களை உணர்த்தும் போது, வேத வசனம் அவர்களிடத்தில் பேசி நீ செய்கிறது தவறு என்று உணர்த்துகிற போது அதை அசட்டை பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க, வேத வசனத்திலிருந்து வெறும் உபதேசம் மட்டும் வராது. நிறைய நேரத்தில் நான் உபதேசித்துக்கிட்டே இருப்பேன், அதுல ஒண்ணு கடிந்து கொள்ளுதலே இருக்காது. சில நேரத்தில் எனக்கே தெரியாது, அதுல கடிந்து கொள்ளுதல் இருக்கத்தான் செய்யும். அது நான் கடிந்து கொள்ளுதல, கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுகிறது. நம்முடைய பூமியின் தகப்பன்மார் நம்ம என்ன பண்ணுகிறார்கள்? சரீரத்தின்படி நம்மை கடிந்து கொள்ளுகிறார்கள். நாம் தவறு செய்யும் போது என்ன பண்றாங்க? சரீர பிரகாரமான தகப்பன்கள் நல்ல ஒரு சவுக்கு எடுத்து, இல்ல ஒரு பெரம்பு எடுத்து, நல்லா எங்க நல்லா உரைக்குமோ ஆபத்து இல்லாத இடமா பார்த்து நல்லா 2 வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? கடிந்து கொள்ளுகிறார்கள். செய்தது பிடிக்கல, தவறு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறார்கள். சரீர பிரகாரமான தகப்பன்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், சொல்லுகிறது முதல் சில வசனங்கள். சரீர பிரகாரமான தகப்பன்மார் நம்மை சரீரத்திலே கடிந்து கொள்ளுகிறார்கள், சரீரத்திலே சிக்ஷிக்கிறார்கள், சரீரத்தில் அடிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் எப்படி அடிக்கிறாரு? அவரும் சவுக்கு எடுத்துட்டு வர்றாரா? இன்னைக்கு தேவன் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை நிக்க வச்சு, வரிசையா நிக்க வச்சு பெரும்பால் அடிச்சாருன்னா அவர் கை வலிச்சு போயிடும். ஹலோ, எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கிறோம். கர்த்தரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் வெறும் பெரம்பியும் சவுக்கியும் வச்சு நம்மளை திருத்துறதானா?
இன்னைக்கெல்லாம் சவுக்கால் அடிச்சிட்டு இருக்க வேண்டியதான், இன்னைக்கெல்லாம் பெரும்பால் அடிச்சிட்டு இருக்க வேண்டியதான், ஒண்ணும் ஆக போறது கிடையாது. கர்த்தர் அப்படி சிக்ஷிக்கிறது கிடையாது. கர்த்தர் தம்முடைய சிக்ஷையை சரீரத்தில் அனுப்புகிறது கிடையாது. அவர் சரீர பிரகாரமான தகப்பன் அல்ல, அவர் ஆவிக்குரிய தகப்பன். அவர் நம்மை சிக்ஷிக்கும் போது, கடிந்து கொள்ளும் போது எப்படி கடிந்து கொள்கிறார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக கடிந்து கொள்கிறார். அவருடைய வார்த்தை இருக்குது. திடீர்னு வார்த்தையை கேட்கும் போது நல்ல சவுக்கால யாரும் அடிச்ச மாதிரி இருக்கும். தெரியும் நமக்கு, நம்ம தப்பு பண்ணிருக்கோம், கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமா போதிக்கின்னு. அதோட திருந்தி விட வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதை அலட்சியம் பண்ணக்கூடாது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளும் போது அதனுடைய கடிந்து கொள்ளுதலை உணர்ந்து நாம் திருந்தி நாம் செயல்படும் போது அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை உணராத வேளையிலே அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அது சவுக்கடி போல நமக்கு உணர்கிறது. ஐயோ நம்ம பற்றி தான் சொல்ற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றோம்? பாஸ்டருக்கு நம்ம பற்றி தெரியும் போல, யாரோ போய் சொல்லியிருக்காங்க பத்தியா. நம்முடைய தவறுகளை திருத்தும் போது பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே பாருங்க, சாதாரணமாகவே தவறுன்னு சொல்லும் போது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அதை திருத்திக் கொள்ளும் போது நம்ம அதிக பயனை பெறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான், அது கடிந்து கொள்ளுகிறது. இங்க யார் ஒருவருக்காக இங்க பிரசங்கம் பண்ணப்படுகிறது கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? நம்மளை உள்ள ஆழமாக பாதிக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது. அப்பொழுது நாம் அதை அசட்டை பண்ணாமல் அது செவி கொடுக்கும் போது அந்த பயனை அடைகிறோம். ஆனால் கடிந்து கொள்ள அசட்டை பண்ணுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பாருங்க 21ஆம் வசனம், ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். கொல்லும் அழிக்கும் என்கிற வார்த்தைகளை பாருங்கள். அதற்கும் நீதிமொழி 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு எவ்வளவு சம்பந்தம் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்காமல் அதை அலட்சியம் பண்ணி அதை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று அங்கே சொல்லுகிறது. இங்கே இவருடைய முரட்டாட்டம், கர்த்தருடைய வார்த்தை குறித்த அலட்சியம், அவருடைய கவலையினம் அவர்களை கொல்லுகிறதாக, மூடருடைய நிர்விசாரம் அவர்களை அழிக்கிறதாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கிறது. அநேகர் இதைத்தான் உணர மாட்டேன்கிறார்கள். நினைக்கிறார்கள் சபையா, சபை நமக்கு ஒண்ணு இருக்கணுங்க. எதுக்கு இருக்கணும்? ஏதோ கல்யாணம் வந்தா செய்து வைப்பாங்க, அவர் நல்லா கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்பாருங்க, அதுக்கு சபை. ஏதோ சாவுன்றப்ப அப்போ ஒரு அடக்கம் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஆள் வேணும். ஏதோ பிள்ளைகள்ல பத்தா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு சபை வேணும். ஏதோ நம்ம சபைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்படியெல்லாம் நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அலட்சியம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை மேன்மை உணராமல், சபை என்று சொன்னால் ஏதோ அது எதுக்கோ இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையா அதை எப்போ முடிஞ்சா படிச்சுக்குவோம், இல்லைன்னா விட்டுருவோம், அது முடிஞ்சாதன்படி நடப்போம், அதுபடி யார் நடக்கிறது இப்பெல்லாம், அதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேத வசனத்தை கவனியுங்கள். இதை கவனித்து இதன்படி செய்யும் போது எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம் என்பது திட்டவட்டமாய் விளங்குகிறது. இது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நாம் வாழ்கிற விதத்தை பாதிக்கிறது, நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிறது, நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிறது, நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்தை பாதிக்கிறது. நம்ம எல்லா விதத்திலையும் வேத வசனம் பாதிக்கிறதா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம் இல்ல, இதுக்கு முடிஞ்சா பாத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம், சபையா ஏதோ போலாம் வரலாம், அது முக்கியம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இதே அது ஒரு பெரிய தவறு. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மூடத்தனமாய் நாம் இருந்து விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள். அதை அறிகிறவர்கள், அதை கவனிக்கிறவர்கள், அதற்காக தவம் கிடந்து காத்திருந்து விழித்திருந்து கற்றுக்கொள்கிறவர்கள், வெள்ளியும் பொன்னியும் விளையேற பெற்ற கற்களையும் காட்டிலும் அதை மேன்மையாய் கருதுகிறவர்கள், அதை தேடுகிறவர்கள், அதை அடைகிறவர்கள், அதை கண்டடைந்து அதை வைத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும், அவருடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும் என்று 8ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம். ஞானம் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் ஞானம் ஏற்படும் போது அவருடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும், செழிப்பினால் ஆசீர்வாதம் அடைகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நிச்சயமாக தேவனுடைய வசனம் பாதிக்கிறதா இருக்கிறது. கேட்டு என்னங்க புண்ணியம், அவர் நல்லா தான் பேசுறாரு, கேட்கிறோம் வந்துடுறோம், அவ்வளவுதான் கிடையாதுங்க. வாழ்க்கையை பாதிக்கிறது, உங்களை சரீர சுகத்தை பாதிக்கிறது, செழிப்பை பாதிக்கிறது, சமாதானத்தை பாதிக்கிறது, ஆவிக்குரிய காரியத்தை பாதிக்கிறது, சரீர பிரகாரமாக உங்களை பாதிக்கிறது, பொருளாதார ரீதியில உங்களை பாதிக்கிறது. எல்லா விதத்திலையும் தேவனுடைய வார்த்தை உங்களை பாதிக்கிறதா இருக்கிறது. அதை கேட்டு நடக்கும் போது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதை கேட்காமல் நிர்விசாரமாய் விட்டு விடும் போது அது நம்மை அழிக்கிறதா இருக்கிறது. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. கேட்கும் போது நாம் உயிர் வாழ்கிறோம், செழிப்படைகிறோம், ஆசீர்வாதத்தை பெறுகிறோம்.
அதை கேட்காமல் அலட்சியப்படுத்தும் போது அது நம்மை கொல்லுகிறது, நம்ம அழிக்கிறது, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. அந்த அலட்சியம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் ரொம்ப குவைட் ஆயிட்டீங்க. நீங்கெல்லாம் நல்ல மக்கள், ஒழுங்கா கேட்கறவங்க. என்னங்க எப்படி சொல்றாரு? பயப்படாதீங்க. நீங்கெல்லாம் அருமையா கேட்குறீங்க கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இருந்தாலும் நம்ம பிரசங்கித்து எச்சரிக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? உணர்த்த வேண்டியதா இருக்கிறது. ஒருவேளை சிலருக்கு இது உணர்த்துகிறதா இருக்கலாம். அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது ஆசீர்வாதம், அதற்கு இடம் கொடுக்கும் போது ஆசீர்வாதம், அதை தள்ளும் போது, வெறுக்கும் போது, அதை அலட்சியம் பண்ணும் போது வாழ்க்கையே சூன்யமாகி விடுகிறது, வாழ்க்கையை அது பாதிக்கிறது. ஆகையால் தான் தேவனுடைய வார்த்தை முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. இது ரொம்ப அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. இவ்வளவு நேரம் எச்சரிப்பு, அது முடிஞ்சது. பயத்திலிருந்து வெளியே வருவோம். நமக்கு இல்ல அது. நாம் கர்த்தருடைய வார்த்தை விரும்புகிறவர்கள், கேட்கிறவர்கள். அப்படி சரியா நம்ம அதை விரும்பி அதை கேட்டு அதை கவனம் செலுத்தாமல் அதை அலட்சியம் பண்ணி இருந்தோம் என்றால் இன்றைக்கு நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். அவ்வளவுதான். இன்றையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். இன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று புதிய வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான்.